இந்த சதா நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் நாடார்னு போட்டாராம். நாடார்னு போட்டு இப்போல்லாம் எங்கெங்க சாதி பிரச்சனை அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லைங்க, எல்லாம் குறைஞ்சிட்டு வருதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த சாதியெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறானா. உடனே அது கோபிநாத், நீ ஏன் சாதி பேரை பின்னாடி போட்டு நீ எப்படி சாதி இல்லை சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு எப்படி பேசலான்னு கோபிநாத் வந்து பொங்குன்னு பொங்குறாரு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த சதா நாடார் அப்படிங்கிறவர் தான் நாடார் தான், சாதியை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு சாதியை போட்டு அடுக்கிறது கிடையாது, இது என்னுடைய அடையாளம் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அடையாளத்துக்கு போட்டிருக்கதை அந்த சாதி பேர் போட்டாலே அவன் சாதி வெறிங்க. பூணூல் போட்ட பார்ப்பார் தானே, எப்படி பார்த்தாலும் நீங்கள் பூணூல் போட்ட பார்ப்பார் தானே, நீங்கள் பூணூலை கழட்டி போட்டிருந்தாலும் அந்த சாதிய புத்தி வந்து உங்கள் மனநிலைமையில் வந்து இருக்கும் தானே. தேவர் வந்து பெரிய மீசையை வந்து வளர்த்துக்கிறாங்க, அவங்கள வந்து பெரிய மீசை வைக்கிற மாதிரி காமிச்சு அவங்கள நல்லவங்க மாதிரி சித்தரித்து படம் எடுத்துறீங்களே, இது வந்து தவறு தானே அப்படின்னு சொல்லி 12 பக்கம் அறிக்கையை விட்டவர் தான் இந்த மாதிரி செல்வராஜ். அசுரன் அப்படிங்கிற படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆதரிக்கிறோம். அசுரன் படம் வந்து ஒரு உண்மையான வாழ்வியல் படம். இந்த படமும் வந்து பூமணி அப்படிங்கிற தேவேந்திர வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒரு உண்மையான ஒரு நபர். பூமணி நாவலையும் அந்த நாவலை எழுதினவரையும் தேவர வேளாண் சமூகத்தையும் நம்ம ஏன் கொண்டாடுறோம், அந்த அசுரன் படத்தை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா அது வந்து உண்மையான சம்பவம். அனைவருக்கும் வணக்கம். கோபிநாத் வந்து தமிழரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுதுங்க. இந்த கேள்வி கேட்டோன்னே திராவிட கூட்டம்லாம் கதறுன்னு கதறுது. அது எப்படி வந்து கோபிநாத்தை தமிழர் இல்லையா சொல்லி நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கதறுன்னு கதறாங்க. இவங்க ஏன் கோபிநாத்தை வந்து தமிழர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குண்டான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவனுக்கு ஏன் கதறானுங்க, கோபிநாத் தமிழர் இல்லையான்னு கேட்டால் இவனுக்கு கதறாங்க அப்படிங்கிற பின்னணி பார்த்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்குலாம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இந்த ட்விட்டர் பாருங்கள், கஸ்தூரி இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, இந்த மாதிரி கோபிநாத் வந்து தமிழர் இல்லையா, அது உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து போடுறாங்க. தமிழராக தெரியல கோபிநாத்தை பார்த்தா, அவர் வந்து யாருன்னு தெரிஞ்சால் ட்விட் போடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கீழே கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதில் நிறையா பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க, அவங்க அப்பா பேர் வந்து சந்திரன் செட்டியார், அவங்க அப்பா இவரே சாதி ஒழிப்பு தான் பேசுவார் கோபிநாத், ஆனால் அவங்க அப்பா பாருங்கள் இறக்கும்போது வந்து சந்திரன் செட்டியார்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னடா வீட்டிலே திருத்தமில்ல, இவன்லாம் எதுக்கடா நாட்டுக்கு வந்து சாதி இல்லை சாதி ஒழிப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பங்கடி சைஸ் வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பொதுவாக இருக்கவங்களாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை தூக்கிட்டு இந்த திராவிட அல்லக்கை கூட்டம், அது இந்த யூடியூப் புட்டஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து ஒரு குண்டன் சத்யா அப்படிங்கிற ஒரு மலமாடு, அதுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு தற்குறி, முத்தி போன தற்குறி, ஒரு பைத்தியம், ஏறுவாடி பைத்தியம், கீழ்ப்பாக்கம் பைத்தியம், அந்த மாதிரி ஒரு பைத்தியமும் பக்கத்தில் வந்து ஒல்லியாக வந்து அது வந்து உட்காந்துட்டு அது ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்கு. என்ன பேசுது அப்படின்னா, நடிகை கஸ்தூரி தான் வந்து கோபிநாத் அவர்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதாவது அது போட்டது வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு ஐடி. ஆனால் இவங்க வந்து நடிகை கஸ்தூரி தான் அதை போட்டாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோதான். தற்கூரின்னு ஏன் சொல்கிறோம், ஏறுவாடி பைத்தியம்னு ஏன் சொல்கிறோம், இதை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ உண்மையாலுமே இதுக்கு வந்து பின்னணியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, நீயா நானா நிகழ்ச்சி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு தலைப்பு வச்சு நடத்தியிருக்காங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, சாதி படம் வேறாம், சாதி அடக்குமுறைக்கு எதிரான படம் வேற. இந்த தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்தை திரைப்படம் மூலியமாக ஆல்ரெடி இவங்க எப்படி பிரிக்கிறாங்களோ நம்ம மேலும் பிரித்து விடுவோம், மேலும் சண்டையை மூட்டி விடுவோம். சாதி படம் வேறையா, சாதிக்கு எதிரான அந்த திரைப்படம் வேறேன், சாதி அடக்குமுறைக்கு எதிரான திரைப்படம் வேறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சாதிக்கு எதிரான படங்களை எடுக்கிறவங்கன்னு டேரக்டர் பூரா உட்கார வைக்கிறது, இந்த பக்கம் சாதி படம் அப்படிங்கிறது வேறுங்கிறது, இந்த மாதிரி உட்கார வச்சு 2 பேர் டிபேட் நடந்துகிட்டு இருக்குது. இதில் இந்த கோபிநாத் வந்து நடிகன் கோபிநாத் தான். அந்த கோபிநாத் வந்து பொதுவாக தானே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு நடுவராக இருக்கீங்க, அப்போது பொதுவாக 2 பக்கமும் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி இதில் இது சரி இதில் அது சரி அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் அந்த கோபிநாத் என்ன பண்ணுறாருன்னா பொங்குறாரு. இந்த மாதிரி வந்து சாதி அடக்குமுறைக்கு எதிரான படம் தான் எடுக்கிறது தான் சரி, அதையே எடுக்கக்கூடாதுன்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ சாதிய படங்களை எடுத்தப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களே, தேவரமான படம் பார்த்தீங்களே, விரும்பன் பார்த்தீங்களே, அதே மாதிரி கொம்பம் பார்த்தீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இனிக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அதுக்கப்புறம் மாமன்னன் படம் எடுத்தால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கோபிநாத்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த சதா நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் நாடார்னு போட்டாராம். நாடார்னு போட்டு இப்போல்லாம் எங்கெங்க சாதி பிரச்சனை அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லைங்க, எல்லாம் குறைஞ்சிட்டு வருதுங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த சாதியெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறானா. உடனே அது கோபிநாத், நீ ஏன் சாதி பேரை பின்னாடி போட்டு நீ எப்படி சாதி இல்லை சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு எப்படி பேசலான்னு கோபிநாத் வந்து பொங்குன்னு பொங்குறாரு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த சதா நாடார் அப்படிங்கிறவர் தான் நாடார் தான், அவர் வந்து தமிழர் தான்,
ஆனால் என்னென்னா அந்த சாதியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது வந்து ஒரு இதாக தான் பார்க்குறாங்க, அது லிபரலாக தான் பார்க்குறாங்க. அந்த சாதியை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு சாதியை போட்டு அடுக்கிறது கிடையாது, இது என்னுடைய அடையாளம் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அடையாளத்துக்கு போட்டிருக்கத அந்த சாதி பேர் போட்டாலே அவன் சாதி வெறியன் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு கோபிநாத் பேசுகிறாப்புல. அப்போ இங்கே தான் பல பேருக்கு என்னாது அப்படின்னா, என்னடா கோபிநாத் வந்து அவங்க அப்பா சந்திரன் செட்டியார்னு போட்டிருக்காரு, இவங்க அப்பாவுமே அப்போ சாதி வெறியனா? இப்போ சதாநாடார் வந்து சாதி வெறியன் கோபிநாத் பார்வையில் அப்படின்னா, அப்போ வந்து சந்திரன் செட்டியார் வந்து சாதி வெறியனா? அப்போ சாதி வெறியனாக இருக்க போய் தான் தன் மகனை வந்து சாதி வெறியனாக வளர்த்துருக்காரா? அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து பல பேர் கேட்பாங்க. அப்போ அதில் தான் வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்கப்படுது. இல்லை நல்லா பாருங்கள், இந்த கோபிநாத்தோட சூழ்ச்சி என்னன்னு சொல்லி பாருங்கள். இப்போ தேவர் மகன் படத்தை சொல்கிறாங்க. தேவர் மகன் அப்படிங்கிற படத்தில் கான்செப்ட் என்ன? ஒரு ஒரு அண்ணன் தம்பி, அதாவது நாசர் இருக்கார் அப்படின்னா நாசர், கமல், அதே மாதிரி இந்த பக்கம் சிவாஜி, இன்னும் அந்த ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா சாதி சண்டை கிடையாது. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே பங்காளி சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து அதிகார சண்டை. அந்த அதிகார சண்டையில் இருக்கக்கூடிய ஒரு படம், ஒரே சாதிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதில் கமல் கடைசி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, போய் படிங்கடா அப்படின்னு சொல்லி அருவாலாம் தூக்கி போட்டு படிங்கடான் இருப்பார். இப்போ இந்த படம் வந்து சாதி படம், புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு படம் வந்து எடுப்பார், நம்ம மாமன்னன் அப்படிங்கிற படம் எடுப்பார் மாரி செல்வராஜ். இது வந்து சாதிக்கு எதிரான படமா, ஒரு சாதிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை பேசுகிறது சாதிய படம். ஆனால் இன்னொரு சாதியை திட்டமிட்டே சீண்டி அவங்க வந்து பண்ணாத விஷயங்களை பண்ணுற மாதிரி கட்டமைக்கிறதுக்குல, அதுக்கு வந்து சாதி எதிரான படமா. இப்போ மாமன்னன் படம் ரிலீஸ் அந்த படத்தில் அந்த மேடையில் பேசுகிறாரு மாரி செல்வராஜ். இந்த படம் வந்து தேவர் மகனில் வர்ற எசக்கி கதாபாத்திரத்தோட மினியேச்சர் வெர்ஷன் தான் வந்து வடிவேலு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இவர் தான் திட்டமிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் பிரச்சனை இருக்குது தெரியும். அப்போ அதை வந்து சிண்டு முட்டி விட்றாரு. அதாவது அந்த படத்தில் இருக்க எசக்கி வந்து யார்? அவரும் தேவர் தான். நான் தெற்கத்திக்கல்ல தென்மதுரை பாண்டியன் அப்படின்னு சொல்லி அவரும் தேவர் தான். அந்த படத்தில் தேவர் மன்னர் இருக்க எல்லாருமே தேவர் தான். அப்படி இருக்கும்போது வடிவேலை குறிப்பிட்டு அந்த இசக்கி கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு அதை தான் மாமன்னன் படத்தில் வரக்கூடிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த கதைக்கெல்லாம் என்ன, அது கவுண்டருக்கும் அருந்ததியருக்கும் கோயம்புத்தூர் கொங்கு சைடில் இருக்கக்கூடிய சண்டை அப்படின்னு சொல்லி படத்தை எடுத்துகிட்டு அங்கே சம்மந்தமே இல்லாமல் படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தேவரையும் திருப்பி தேவேந்திர வேளாளரையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை செட் பண்ணுறாரு. அதில் தேவேந்திர வேளாளர், இதில் தேவர், அந்த சண்டை, அது தேவர் மகன் படத்தில் அந்த இசைக்கு, இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக சாதி வெறி பிடிச்சி இந்த ஆள் தான் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து தூண்டுறாரு. இந்த மாரி செல்வராஜ் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, தேவர் மகன் வெளிவந்தப்போ ஒரு 12 பக்க அறிக்கையை வந்து கமலுக்கு கடிதமாக எழுதுறாரு. அதாவது நீங்கள் பூணூல் போட்ட பார்ப்பார் தானே, எப்படி பார்த்தாலும் நீங்கள் பூணூல் போட்ட பார்ப்பார் தானே, நீங்கள் பூணூலை கழட்டி போட்டிருந்தாலும் அந்த சாதிய புத்தி வந்து உங்கள் மனநிலைமையில் வந்து இருக்கும் தானே. தேவர் வந்து பெரிய மீசையை வந்து வளர்த்துக்கிறாங்க, அவங்கள வந்து பெரிய மீசை வைக்கிற மாதிரி காமிச்சு அவங்கள நல்லவங்க மாதிரி சித்தரித்து படம் எடுத்துறீங்களே, இது வந்து தவறு தானே அப்படின்னு சொல்லி 12 பக்க அறிக்கையை விட்டவர் தான் இந்த மாரி செல்வராஜ். புரியுதுங்களா? இந்த மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தான் திட்டமிட்டே வந்து சாதி, அதாவது இன்னொரு சாதியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதிக்காரங்க எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, எங்களை வந்து சேரில் உட்காரோட பண்ணிட்டாங்க அப்படின்னு சாதிய பிரச்சனையை தூண்டுறது. இப்போ ஒரு காலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கலாம், நடக்கலன்னு யாரும் சொல்லல. ஆனால் இப்போ நடக்குதானா? நடக்கலை. இப்போது அசுரன் அப்படிங்கிற படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆதரிக்கிறோம். அசுரன் படம் வந்து ஒரு உண்மையான வாழ்வியல் படம். இந்த படமும் வந்து பூமணி அப்படிங்கிற தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு உண்மையான ஒரு நபர். பூமணி நாவலையும் அந்த நாவலை எழுதினவரையும் அந்த தேவர் வேளாண் சமூகத்தையும் நம்ம ஏன் கொண்டாடுறோம், அந்த அசுரன் படத்தை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, அது வந்து உண்மையான சம்பவம். அந்த அந்த பிரச்சனை அவங்களுக்கு பண்ணது இருக்குல்ல, தேவேந்திர வேளாளருக்கு. அவங்க வந்து அந்த ரோட்டில் போகக்கூடாது, அந்த அந்த ஒடுக்குமுறையெல்லாம் காட்டினார் இல்லையா இவர் டைரக்டர் பேர் என்ன, வெற்றிமாறன் காட்டினார் இல்லையா. அது வந்து அந்த காலத்தில் நாயக்கர் ஆட்சியில் அது வந்து நடந்ததை நாவல் எழுதியிருக்கிறாரு, எடுத்துருக்கிறாரு. சரியா? அந்த படமுமே கடைசியில் அவர் என்ன சொல்லியிருப்பார், படிக்கணும், நம்மள்ட்ட எதாக இருந்தாலும் பிடிங்கி வாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அது உண்மை வரலாறு எடுத்தாங்க. அசுரன் படத்தை யாராவது சாதி வந்து படம், சாதிக்கு வந்து எதிரான படம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச கிடையாது. அசுரன் படங்கிறது ஒரு உண்மை. ஆனால் இந்த படம் வந்து உண்மையா? இந்த ஆள் சம்மந்தமே இல்லாமல் மேடையில் பேசுகிறான் பாருங்கள். அதாவது எசக்கி கதாபாத்திரமே வந்து தேவேந்திர வேளாளர்னு இந்த ஆளை சித்தரிக்கிறான் பாருங்கள். அப்போ இதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எதிர்க்கிறோம். அப்போ இந்த பக்கமும் ஒரு நாயம் இருக்குல்ல, சாதி படம் அப்படின்னு சொல்கிறவங்க பக்கமும் ஒரு நாயம் இருக்குல்ல, சாதிக்கு எதிரான படம் எடுக்கிறவங்க சாதி பிரச்சனையை தூண்டுறாங்கல்ல, அதானே மாரி செல்வராஜ் பண்ணுறாரு. அப்போ இதை கேட்காம கோபிநாத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சாதி படம் எடுக்கிறவங்க சாதி பேரை போட்டாங்க அப்படி அவங்களெலாம் வந்து சாதி வெறியர்கள்னு கட்டமைச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போது அதனால தான் இந்த கஸ்தூரிக்கு இந்த கேள்வி வந்து வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இவர் வந்து ஒரு சாதி வெறியனாக தான் இருக்கணும் கோபிநாத். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு சாதி வெறிங்கிறனால தானே சாதி படம் போட்டிருக்காரு. சந்திரன் செட்டியார்னு போட்டிருக்காரு. இதில் பாருங்கள், கோபிநாத் செட்டியார், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரு பழனியப்பன் தமிழ், அவரும் செட்டியார், சுப்பைர பாண்டியனும் செட்டியார், கரு அந்த கரு பழனியப்பனா அந்த கிழவன் அவரும் செட்டியார். அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்கெல்லாம் திராவிடத்தோட உயர மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கக்கூடியவங்க. இவங்க தமிழர் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லி அவங்க பண்ணுற மாதிரி ஒரு கேவலமான அரசியலை நானும் பண்ண தோலை. இப்போ அழகாக பிரித்து இவங்க தமிழர் இவங்க தெலுங்கர்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது. ஏன்னா அது தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதை நம்ம சொல்லி அதை வந்து ஒரு ஏற்றத்தை ஒரு மாதிரி பேசி அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் என்னென்னா அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு உண்டான பதில் தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாட்டினா விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் நடிகை கஸ்தூரி சொல்லிட்டாங்க அப்படின்னு நடிகை கஸ்தூரி எழுத்து வச்சு திராவிட கூட்டம் வந்து கதறது. கோபிநாத்துக்கு ஆதரவாக திராவிட கூட்டம் வந்து இந்த அளவுக்கு பொங்குது. இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழ் சமூகத்தில் அந்த சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஆனால் வந்து ஒரு தெலுங்கு சமூகம் ஒரு தேவேந்திர வேளாண் சமூகத்தை அடக்குச்சு, அதை நாங்கள் அசுரன் படம் எடுத்தோம், அசுரன் படத்தில் அந்த கதை அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து எதிர்ப்பாங்க. வெற்றிமாறன் சாதி வெறியன் அப்படிம்பானுங்க, சொன்னாலும் சொல்லுவானுங்க. அடுத்த படங்களில் வந்து அவர் இது பண்ணிக்கிட்டாருன்னு வைங்களேன், அவர் அதை வந்து என்னென்னு நுட்பமாக எடுத்துட்டார். வெற்றிமாறன் வந்து பூமணி நாவலை எடுத்துருக்கனால நம்மளுக்கு தெரியுது அந்த எதிராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து அவர் தந்திரமாக எடுத்தனால தப்பிச்சிட்டாரு. அது ஒரு உண்மை வரலாறு எடுத்துட்டார் வெற்றிமாறன். ஆனால் இந்த மாதிரி செல்வராஜ் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, தன் படம் ஓடுறதுக்காக இவரே தேவேந்திர வேளாளர் சமூகம்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொல்கிறாரா அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தரல, அது அவர் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். சொந்த சாதியவே வந்து பாடக்காயாக வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பிறவி தான் மாரி செல்வராஜ். இதை சொல்கிறதுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான தயக்கமும் இல்லையே. அப்போ அதை நீங்கள் வந்து கேளுங்க கோபிநாத். ஒரு பக்கம் மட்டும் கேட்காதீங்க கோபிநாத், இன்னொரு பக்கம் கேளுங்க கோபிநாத். இவங்க தான் திருப்பி வந்து பழைய சாதியை வந்து தூண்ட வெறுமன் படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரெண்டுமே ஒரே சமூகம் தான் அடிச்சுக்குவானுங்க. அதே மாதிரி கொம்பனுமே ரெண்டு ஒரே தேவர் சமூகம்னா தேவர் சமூகத்துக்குள்ளே அடிச்சுக்கிறது, புரியுதுங்களா? அதே மாதிரி தேவர் மகன் அப்படின்னாலும் ஒரே சமூகத்துக்குள்ளே அடிச்சுக்கிறது. அது உண்மைதானங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க இல்லைங்க, அடிச்சுக்கிறது இயற்கை தானேங்க. அது ஒரு படமாக எடுத்தால் அது சாதி படம், நல்லா பார்த்துங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த கவுண்டரே அருந்ததியும் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறு சாதிக்காரனுக்கும் இந்த சாதிக்காரனுக்கும் கோர்த்து விட்டால் அதுக்கு பேர் வந்து சாதிக்கு எதிரான படம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பல காலமாக இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தவிர்க்கப்பட்டு காலங்கள் மாற மக்களோட மனநிலை மாறி அதுக்கப்புறம் சாதி இந்த தீண்டாமை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இன்னொரு மக்களை வந்து அடக்கக்கூடாது, ஒடுக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வந்து விடணும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர சூழ்நிலையை நவீன இந்த 2025 காலகட்டத்தில் அப்படி அவங்க பண்ணாதவங்க மேலே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அது மாதிரி அவங்கள சட்டங்களை வந்து இன்னும் இறுக்கி, இப்போ எப்படி பிசிஆர் சட்டம் கொண்டு வந்தாங்க அது வந்து சரியில்லை அப்படின்னோடனே அடுத்து இன்னொரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி எஸ்டி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா தனி சட்டம், அவங்கள நீங்கள் வந்து சாதனையாக வந்து பேசிட்டீங்க அப்படின்னா சிறை செல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து அவங்கள வந்து ஒடுக்குமுறை பண்ணாத அளவுக்கு பாதுகாக்கிறது, அதுதானே நல்ல விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு திருப்பி இந்த சாதிக்காரன் இப்படி பண்ணிட்டான், அந்த சாதிக்காரன் இப்படி பண்ணிட்டான்னா அவங்க தாத்தாவோட தாத்தா பண்ணியிருப்பாரா என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இப்போ இருக்க சொன்னால் அது தேவையில்லாமல் இப்போயும் பிரிவினையை தான் கொண்டு வரும். இப்போ இருக்க சமுதாயத்திலே ஒரு பிரிவினை. அப்போ பிரிவினைக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த இங்கே சொல்கிறாங்கல்ல சாதி அடக்குமுறைக்கு எதிரான படம் அப்படிங்கிறது இன்னும் பிரிவினை. அதுவும் தமிழ் சமூகத்துக்குள்ளே பிரிவினை ஏற்பண்ணினே நடுநிலையாக பேசும்போது அது சேரும். நீ பிரித்து ஒரு பக்கம் எடுக்கிறது சரின்னு போனால் அப்போ நீங்கள் தமிழரா தெலுங்கராங்கிற கேள்வி வரத்தான் செய்ய. அது நியாயமான கேள்வி தான். அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.